அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு அமையுதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாது. அப்ப சொந்த வீடு எப்ப அமையும்? அந்த பிராப்தம் ஜாதகருக்கு இருக்கா? இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, வீடு அப்படிங்கிறது 4ஆம் பாவம். லக்னத்துக்கு 4ஆம் பாவம். அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். லக்னாதிபதி 4ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். இந்த 3 பேருமே ஒரு ஜாதகத்துல சிறப்பா அமைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த ஜாதகருக்கு பிக்கல், பிடுங்கல் இல்லாம டக்குன்னு வீடு அமைஞ்சிரும். இதுல எத்தன பாவங்கள், எத்தன கான்செப்ட் பாதிக்கப்பட்டிருக்கோ, அத பொறுத்து தான் அந்த ஜாதகருக்கு வீடுங்கிறது சூப்பரான வீடா, சுமாரான வீடாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப வீடு அப்படிங்கிறது சில பேர் என்ன பண்ணா, இடம் வாங்கி வீடு கட்டுறது ஒண்ணு, கட்டுன வீட வாங்குறது ஒண்ணு. கட்டுன வீடு அப்படின்னா அது சுக்கிரன், இடம்னா புதன். அப்ப இடம் வாங்கி வீடு கட்டுறதுன்னா அது செவ்வாய். இத்தனை கான்செப்ட் இருக்கு. அப்போ லக்னாதிபதி கூட புதன் கூட தொடர்பு இருக்கா, செவ்வாய் கூட தொடர்பு இருக்கா, சுக்கிரன் கூட தொடர்பு இருக்கா, 4ஆம் பாவத்துக்கு தொடர்பு இருக்கா, இத்தனை விஷயங்கள பார்க்கணும். அப்போ 4ஆம் பாவத்துக்கு வீடு கொடுத்தவர் எப்போ இருக்காரு, 4ஆம் பாவத்துக்கு சாரம் கொடுத்தவர் எப்போ இருக்காரு, லக்னாதிபதி எப்படி இருக்காரு, இத்தனை விஷயத்தையும் பார்த்து வீடு எப்போ வேணா வாங்கிட முடியாது. அதுக்குன்னு உண்டான காலகட்டம் வரணும். அந்த காலகட்டம் எப்போன்னு நம்ம பார்க்கணும். அப்ப இத்தனை சிறப்புகள் அமைஞ்சு வந்தா தான் அந்த வீடுங்கிறதே அமையும். அப்ப சொல்றதுக்கே இத்தனை விஷயம் இருக்கு. அப்ப எப்படி நீங்களே பார்த்துக்கங்க. அதனால உங்க ஜாதகத்துல உங்க கொடுப்பனை என்ன? வீடு வாசல் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா? இல்லையா? வீடு கட்டக்கூடிய காலகட்டம் எப்ப வரும்? இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணா, நிச்சயமா உங்களுக்கும் ஒரு சொந்த வீடு அமையும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். உங்க தனிப்பட்ட ஜாதகத்த பார்த்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.